அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 27/5/2025 வைகாசி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அமாவாசை திதி காலை 8:32 வரை பின்பு பிரதமை. ரோகிணி நட்சத்திரம் பின்னிரவு 2:50 வரை பின்பு மிருகசீஷ நட்சத்திரம். அமிர்த யோகம் பின்னிரவு 2:50 வரை பின்பு சித்த யோகம். ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 12 முதல் 1 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 8 வரை, பின்பு இரவு 10 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன் சந்திரன் 4இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம் என்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபார ரீதியாக பார்க்கின்ற பொழுது தற்போது சற்று பொறுமையோடு செயல்படுவது நல்லது. வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு சக ஊழியர்களை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் புதன், 3இல் செவ்வாய், 11இல் சுக்கிரன் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமில்லாமல் ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மேலும் மேன்மைகளை அடைவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், 12இல் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். வீண் பேச்சால் குடும்பத்தில் நிம்மதி குறைவு உண்டாகலாம். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளில் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது மிகவும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பொதுவாக இன்றைய நாளில் உங்களது கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்பட்டால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடகராசி நேயர்களே, ராசியாதிபதி சந்திரன் சூரியன் புதன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் சனி சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மனமகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் மீது இருந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள், பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது விலகி பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு.
சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், புதன், 11இல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகுவதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9இல் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மன நிம்மதியற்ற நிலையெல்லாம் மாறி மனதில் அமைதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பதால் இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருக்கிறது. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். பொதுவாக எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடினமான நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் எதிலும் பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு சர்வேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சுக்கிரன், 7இல் சந்திரன் புதன் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்து சகல சௌபாக்கியங்களையும் அடைவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். உடனிருப்பவர்களால் ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். மேலும் ஏற்றமிகுந்த பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன், 7இல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகள் விலகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சனி, 5இல் சந்திரன் புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும்.
பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். இன்றைய நாளில் மேலும் அனுகூல பலன்களை அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சனி 4இல் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சுப செலவுகள் ஏற்படலாம். 5ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்து எந்தவித நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் 3ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது உத்தமம். ஒரு சிலருக்கு குறிப்பாக உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். பொதுவாக உடனிருப்பவர்களிடம் பேசுகின்ற போது பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.